வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முழு பச்சை பயிர் வச்சு ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமும் ஸ்நாக்ஸ் போலையும் இருக்கும். நம்ம இதை சாப்பிடுவோம். உடம்புக்கு நல்ல ஹெல்த்து, நல்லா ஊட்டச்சத்தாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கம்மி. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இதை சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும் இந்த பச்சை பயிறு. அதை நான் 2 டம்ளர் எடுத்து வறுத்து மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணிட்டேன். அதில் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி அவிக்கிற மாதிரியே தான் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுறணும். தட்டி விட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அது நம்ம எடுத்தோம்னா இட்லி போலே வரும். அந்த இட்லி போல் இருக்கிறத நம்ம கத்தியால் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா தெம்பாக இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதனால் புரதச்சத்து நிறையா இருக்கிறதால எல்லாருக்கும் கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது தெம்பை கொடுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை பெருஞ்சீரகம், இந்த பெருஞ்சீரகத்தை வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி முழு உளுந்து கடுகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு இதை கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு நல்லா கிண்டுவோம். அதில் காரத்துக்கு நான் குழம்பு மிளகா பொடி தான் போடுறேன். குழம்பு மிளகா பொடி போட்டு அது மறுபடியும் நல்லா கிண்டி விடுவோம். அந்த பச்சை மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும். காரமும் இருக்கும். நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். அதனால் சால்ட்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். நம்ம ஏற்கனவே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். அந்த பவுட்ரு பண்ணதையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டிட்டு இறக்கிட வேண்டியது தான். சுவையான சீராளங்கறி ரெடி. உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் போல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.